இந்த கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் ஆகிறது நிறைய சான்ஸ் இருக்குது. எந்த ஜோன் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அந்த ஜோனில் கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வேணும். இப்போ ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னா என்ன ப்ரோ அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி சில பேருக்கு வந்து ஃபிப்ரி ட்ரெஸ் இன்னும் செக் பண்ண தெரியாமல் இருக்குது. அவங்களுக்கு அப் ட்ரெண்டாக இருக்கும்போது ஒரு லோ ஒரு ஹை இந்த ஒரு 50 to 60 ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்? எக்ஸ்ட்ரீம் ஏரியாவில் நம்ம ட்ரேடை ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ஒரு கரெக்ஷன் மொமெண்டம் ஸ்ட்ரக்சராக வராமல் கேண்டில்ஸாக வந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஸோ அப்போ கேண்டில் கன்ஃபர்மேஷன் என்னென்னது? ஹாய் கைஸ், நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கோல்டு பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வீடியோ நம்ம சொன்ன மாதிரியே அது நடந்துருந்துச்சு. என்எஃப் நியூஸில் நம்ம சொன்ன மாதிரி செல் ஆகி டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த வீடியோ லாஸ்ட்டில் கன்ஃபர்மேஷனை பற்றி ஒரு தனியாக வீடியோ வேணும் அப்படின்னா கேளுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன கன்ஃபர்மேஷன் பார்க்கணும்? நம்ம ஜோன்ஸ் எல்லாமே தெரியும், இம்பேலன்ஸ், சப்ளை டிமாண்டு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ஓகே தான். பட் அந்த ஜோன்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம்? பை பண்ண போகிறீங்க அப்படின்னா பையர் சொல்ல வரணும், செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா செல்லர் சொல்ல வரணும். அப்போ தான் அந்த டார்கெட் வந்து சீக்கிரமாக ஹிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கன்ஃபர்மேஷன் என்னென்ன பார்க்கலாம், கன்ஃபர்மேஷனை எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட் எடுத்துப்போம். எக்ஸாம்பிள் இங்கே ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த அப் ட்ரெண்டில் இது வந்து ஒரு ஃப்ளிப். ஸோ இது லோ, இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஒரு ஃப்ளிப்பு, ஒரு லோ. ஓகேங்களா? இந்த ஒரு இம்பல்ஸ்க்கு, அதாவது இதுதான் இம்பல்ஸ், இதுதான் வந்து இம்பல்ஸ் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரெண்டுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு மூவ் அப் சைடு மொமெண்டம் அப்படின்னா இந்த அப் ட்ரெண்ட் அப்படின்னா இந்த அப் சைடு மொமெண்டம் அப்படின்றது ஒரு இம்பல்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இம்பல்ஸ்க்கு மார்க்கெட் அப்படின்றது கரெக்ஷன் வரும். அந்த கரெக்ஷன் ஜோனில் தான் நம்ம என்ட்ரி. லோ டு ஹை, சில பேருக்கு வந்து ஃபிப்ரி ட்ரெஸ் இன்னும் செக் பண்ண தெரியாமல் இருக்குது. அவங்களுக்கு அப் ட்ரெண்டாக இருக்கும்போது ஒரு லோ ஒரு ஹை. ஓகேங்களா? அப் ட்ரெண்டாக இருக்கும்போது ஒரு லோ ஒரு ஹையை நம்ம கனெக்ட் பண்ணோம். லோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கணும், ஹை வந்து எண்டிங் பாயிண்ட்டாக இருக்கணும். ஸோ லோவில் கனெக்ட் பண்ணி இந்த ஒரு ஹையில் வந்து நம்ம முடிக்கணும். ஒரு ஃபிப் எடுக்கணும் அப்படின்னா அப் ட்ரெண்டாக இருக்கும்போது லோ டு ஹை, டவுன் ட்ரெண்டாக இருக்கும்போது ஹை டு லோ. ஓகேங்களா? இதுதான் ஃபிப் எடுக்கிற ஒரு ரூலு. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு. இதான் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னா கரெக்ஷன் சொல்லலாம், புல் பேக்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு 50 to 60 ஏரியாவாக இருக்கும். அதுதான் நம்மளோட கோல்டன் ஜோன். இதில் நம்மளோட ஒரு ட்ரேடிங் பாயிண்ட், இது ட்ரேடிங் ஒரு ஏரியா, ஒரு பை ஜோன். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் இது ஃபெயில் ஆயிடுச்சு, இந்த ஒரு 50 to 60 ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்? எக்ஸ்ட்ரீம் ஏரியாவில் நம்ம ட்ரேடை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு இம்பல்ஸ்க்கு 2 ஜோன் இருக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஒரு இம்பல்ஸ்க்கு 2 ஜோன் இருக்கும். இதான் இம்பல்ஸ் அப்படின்னா அந்த இம்பல்ஸ்கோட ரீட்ரேஸ்மெண்ட் ஒரு ஜோனு, அப்புறம் எக்ஸ்ட்ரீம் லோவும் ஒரு ஜோன், அப் ட்ரெண்டில் எக்ஸ்ட்ரீம் லோ. ஸோ இது 2 ஜோனில் நம்ம என்னென்ன பண்ணலாம், என்ன கன்ஃபர்மேஷன் எடுத்தால் அது வேல்யூபுளாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நான் எல்லா வீட்லையும் சொல்கிறது தான். ஸோ அதை பார்க்காதவங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ இந்த கரெக்ஷன் மூவ் இருக்குல்ல, ஒரு இம்பல்ஸோட கரெக்ஷன் மூவ், இந்த கரெக்ஷன் மூவ் வர்றது தான் மேட்ரு. இந்த கரெக்ஷன் மூவ் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சராக வந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சராக டாப் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படின்றது பார்க்கணும். ஸோ ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னா என்ன ப்ரோ அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி, இப்போ எப்படி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாக வருதுன்னு வச்சுக்கோம். இப்போ டவுன் ட்ரெண்டாக வருது. இந்த டவுன் ட்ரெண்டாக வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்கணும் அப்படின்னா என்ன நடக்கணும்? இந்த ஒரு ஹையை எடுக்கணும், ஹையை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணணும். ப்ரீவியஸாக வச்சுருக்க ஹையை, டவுன் ட்ரெண்ட் அப்படின்னும் போது ப்ரீவியஸாக வச்சுருக்க ஹையை நமக்கு மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணணும். ப்ரீவியஸாக வச்சுருக்க ஒரு ஹையை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா பை சைடில் மார்க்கெட் வந்து மூவ் ஆக போதுன்னு அர்த்தம், கரெக்ஷன் வந்து பை ஆக போதுன்னு அர்த்தம். ஸோ அப்போது இந்த ஏரியா தான் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். ஓகேங்களா? இந்த ஏரியா தான் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். டவுன் சைடாக வந்த ஸ்ட்ரக்சர் வந்து அப் சைடாக ஷிஃப்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னு சொல்லலாம், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இதை தான் நம்ம இங்கே ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் தான் இங்கே நடக்கணும். இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்கணும், என்ன நடக்கணும்? ப்ரீவியஸாக வச்சுருக்கிற ஒரு ஹை பாயிண்ட்டை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணணும். இதுதான் ப்ரீவியஸான ஒரு ஹை பாயிண்ட். இந்த டவுன் ட்ரெண்டோட ஃப்ளிப்பு கீழே இருக்கும், மேலே வந்து ஹை பாயிண்ட்டு. இந்த ஹை பாயிண்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணணும். அப்படி மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இங்கே ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துருச்சுன்னு இருக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டுக்கு ஒரு கரெக்ஷன் வேணும். இந்த லோ டு இந்த ஹை நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து பை பண்ணலாம்.
பை பண்ணி இந்த ப்ரீவியஸ் ஹையை நம்ம டார்கெட் பண்ணலாம். அதனால் இதுதான் ரொம்ப பேசிக்கான ஒரு கன்ஃபர்மேஷன். அண்ட் தென் ரொம்ப ஒர்த்தான ஒரு கன்ஃபர்மேஷன் கூட. இந்த கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த கன்ஃபர்மேஷன் இல்லாமல் இங்கே ட்ரேட் பண்ணும்போது பை எடுத்தாலும் கண்டிப்பாக லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு டவுன் ட்ரெண்டாக வருது. இந்த டவுன் ட்ரெண்டாக வரும்போது நீங்கள் பிளைண்டாக இந்த ஒரு ஜோனை டேப் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணிவிட்டு டேப் பண்ணதுக்கப்புறம் நான் ட்ரேட் பண்ணிட்டேன், டேப் பண்ண உடனே பையர்ஸ் வருவாங்கன்னு சொல்லி நான் ட்ரேட் பண்ணிட்டேன். நீங்கள் சொன்ன இம்பேலன்ஸ் இருக்குது, சப்ளை டிமாண்ட் இருக்குது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, நான் அங்கே பை பண்ணிட்டேன். பட் கன்ஃபர்மேஷன் வரல, போகுன்ற நம்பிக்கையில் பை பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்த உடச்சிட்டு இங்கே எக்ஸ்ட்ரீம்லேருந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போது 2 ட்ரேடிங் ஜோன் இருக்கும்போது எந்த ஜோனை நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அந்த ஜோனில் கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வேணும். அப்போது அப் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் இது ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? அதாவது ஸ்ட்ரக்சராக வரும்போது ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படின்னு நடக்கணும். இதுவே நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் பார்ப்போம். இந்த டவுன் ட்ரெண்டோட ஃப்ளிப் இது. டவுன் ட்ரெண்டோட ஒரு ஃப்ளிப்பு, இது வந்து ஒரு ஹை. ஸோ நமக்கு அப் ட்ரெண்ட் அப்படின்னா ஒரு ஃப்ளிப்பு, ஒரு லோ நமக்கு தேவைப்படும். டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா ஒரு ஃப்ளிப்பு, அதோட ஹை நமக்கு தேவைப்படும். இப்போது ஃப்ளிப் ஒரு ஹை கிடச்சிச்சு அப்படின்னா ட்ரெண்டுக்கு ஈக்குவலான மொமெண்டம் என்ன, அதான் இம்பல்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போது ட்ரெண்டுக்கு ஈக்குவலான மொமெண்டம் அப்படின்றது இந்த செல் சைட் மொமெண்டம், இதுதான் இம்பல்ஸ். இந்த இம்பல்ஸோட கரெக்ஷன் இல்லைனா எக்ஸ்ட்ரீம் ஹையில் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஜோனை செக் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது இந்த ஜோன் வந்து ஹை டு லோ. அப் ட்ரெண்டில் நம்ம என்ன பண்ணோம், லோ டு ஹையை கனெக்ட் பண்ணோம். டவுன் ட்ரெண்டில் அப்படியே ஆப்போசிட், ஒரு ஹைலேருந்து லோவை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஹைலேருந்து லோவை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஆக்சுவல் ட்ரேடிங் ஏரியா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு, ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹை இப்போ எடுத்து விட்டுறேன். ஸோ இப்போது இந்த 2 ஏரியாஸ் நம்ம தான் நமக்கு ட்ரேடிங். ஓகேங்களா? செல் பண்ண போகிறோம். இப்போ இங்கே என்னென்ன கன்ஃபர்மேஷன் ஆகும், நான் இப்போ சொன்ன அந்த ஒரே கன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இந்த ஒரு கரெக்ஷன் மொமெண்டம் இப்படி ஸ்ட்ரக்சராக இங்கே போச்சு அப்படின்னா இந்த இடத்தோட லாஸ்ட்டு லோவை பிரேக் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கு மட்டும் அப் ட்ரெண்டில் பார்க்கும்போது லோ அந்த ஒரு ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னு பார்த்தோம். அப் ட்ரெண்டில் பார்க்கும்போது ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சரோட ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா பை ஆக போதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம டவுன் ட்ரெண்ட் எக்ஸாம்பிளுக்கு இப்படி கரெக்ஷன் வந்து அப் ட்ரெண்டாக போகும், அதோட லோ பிரேக் பண்ணிச்சு, ரீசெண்டான இருக்க லோ பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அங்கேருந்து செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா ப்ரோ? இப்போ வந்து இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போனதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கணுமா, இல்லை இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன் இங்கேருந்து கூட நடக்கலாம்ல? எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு இம்பல்ஸாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபுல் ரீட்ரேஸ்மெண்ட் போகாமல் இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆயிரும். நீங்கள் முக்கால்வாசி கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான், எல்லா இம்பல்ஸுமே கரெக்ஷன் போகுன்றது கிடையாது. ஏன்னா அதோட ப்ரெஷர் அப்படி. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஃபுல் கரெக்ஷன் மட்டும் போயிட்டு ப்ராப்பராக செல் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த இடத்துல செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கேருந்து செல் ஆகும்போது நமக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா இங்கே நம்ம ட்ரேடிங் ஜோனே கிடையாது. ஓகேங்களா? இங்கே போய்ட்டு நம்ம ட்ரேட் பண்ணவே கூடாது. நம்மளோட ட்ரேடிங் ஏரியா அப்படின்றது ரீட்ரேஸ்மெண்ட்டு, எக்ஸ்ட்ரீம் ஹை இல்லை எக்ஸ்ட்ரீம் லோ, இந்த 3 ஏரியாஸ் மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ணுற ஜோன். அந்த 3 ஏரியாஸில் வரப்போகிற கன்ஃபர்மேஷன் எடுத்து தான் நம்ம ட்ரேட் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஜோன் பார்க்குறதுனாலும் சரி, என்ன ஜோன், ஒரு இம்பேலன்ஸ் ஆர்டர் பிளாக்கு, ஒரு சப்ளை டிமாண்டு, அந்த மாதிரி ஜோன்ஸ் பார்க்குறதுனாலும் சரி இந்த ஒரு 2 ஏரியாஸ் நம்ம தான் பார்க்கணும். ரேண்டமான ஏரியாஸில் பார்த்தோம் அப்படின்னா இம்பேலன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும், சப்ளை டிமாண்ட் எல்லா இடத்துலையும் இருக்கும். பட் எல்லா சப்ளை டிமாண்டும் எல்லா இம்பேலன்ஸ் ஆர்டர் ஒர்க் ஆகும்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? நம்மளோட ட்ரேடிங் பண்ணுற ஏரியாஸில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க வேண்டிய ஜோன்ஸ் எல்லாமே கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஜோன்ஸ் நம்ம பார்த்தாச்சு, இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது இல்லை சப்ளை டிமாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோம். அதை டேப் பண்ணதுக்கப்புறம் வரப்போகிற கன்ஃபர்மேஷன் தான் இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். ஓகேங்களா? ரேண்டமான ஏரியாஸில் போய்ட்டு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்குது, எனக்கு என்கல்ஃபிங் கேண்டில் வருது அப்படின்னு பார்த்தா அது ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஏரியாஸில் மட்டும்தான் இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்க்கணும். ஓகே ப்ரோ, இப்போ ஸ்ட்ரக்சராக வருது, நமக்கு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கிடச்சிருச்சு, நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் அதோட ரீட்ரேஸ்மெண்ட்டில் இங்கே என்ட்ரி எடுப்போம். ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுப்போம். இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டோட ஹையில் நம்ம ஸ்டாப் லாஸ் டார்கெட் 1:2. ஓகேங்களா? இது மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இஃப் இன் கேஸ் இந்த ஒரு கரெக்ஷன் மொமெண்டம் ஸ்ட்ரக்சராக வராமல் கேண்டில்ஸாக வந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஓகேங்களா? அதாவது ஓகே, இப்போ இந்த இடத்துல நமக்கு இங்கே ஒரு கேண்டில் மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நமக்கு கீழேருந்து கேண்டிலாக வந்திருக்கு. ஓகேங்களா? அப்படி கேண்டில்ஸாக வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா
அந்த இடத்துல தான் நீங்கள் கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். இந்த இடத்துல தான் நீங்கள் கேண்டில் கன்ஃபர்மேஷன் அப்படின்றத பார்க்கணும். ஸோ அப்போ கேண்டில் கன்ஃபர்மேஷன் என்னென்னது? ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் பார்க்கலாம், பேரிஷ் என்கல்ஃபிங் நீங்கள் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ஈவினிங் ஸ்டார் பார்க்கலாம். ஓகேங்களா, பேரிஷ் என்கல்ஃபிங் பார்க்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்டார். அதாவது செல் பண்ணுறதுக்கான செல்லிங் கேண்டில் கன்ஃபர்மேஷன். பை பண்ண போகிறீங்க அப்படின்னா பை பண்ணுறதுக்கான கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். எப்போ கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும், எப்போ ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்க்கணும் அப்படின்றது பெரிய டாஸ்க். ஓகேங்களா, ஸோ நீங்கள் சினாரியோக்கு ஏற்ற மாதிரி 2 கன்ஃபர்மேஷன் மாற்றி பார்க்கணும். இந்த கரெக்ஷன் மூவ் வந்து ஸ்ட்ரக்சராக வந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் இந்த ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. இந்த மாதிரி கேண்டிலாக வந்துச்சு அப்படின்னா அப்போ போய்ட்டு நீங்கள் ஸ்ட்ரக்சர் பார்த்தாலுமே அது லாஜிக் கிடையாது. ஏன்னா அங்கே ஸ்ட்ரக்சரே இருக்காது. இந்த கேண்டில் மாதிரி வரும்போது ஒரு 4-5 கேண்டில் வந்து நீங்கள் ஜோனை டேப் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த 4-5 கேண்டில் தான் அங்கே இருக்குமே, ஸ்ட்ரக்சரே இருக்காது. அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணுற ப்ரோ அப்படின்னா அது லாஜிக் கிடையாது. அப்போது ஸ்ட்ரக்சராக கரெக்ஷன் மொமெண்டம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்கணும். இதுவே கேண்டில்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகேங்களா, பை சைடாக இருந்துச்சுன்னா பையிங்கான கேண்டில் கன்ஃபர்மேஷன், செல் பண்ண போகிறீங்கன்னா செல்லிங்கான கேண்டில் கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, இவ்வளோ தான். ஸோ அப்போ இந்த கன்ஃபர்மேஷன் பொறுத்து தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா, எந்த ஒரு ட்ரெண்டாக இருந்தாலும் சரி. லைவ் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு அப் ட்ரெண்டாக இங்கே இருந்திருக்கு. ஒரு லோ டு ஹை நான் செக் பண்ணுறேன். இந்த இடத்துல நமக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா இருக்குது. இது நம்மளோட பை ஜோன். ஓகேங்களா, இந்த பை பண்ணுற ஜோனில் நமக்கு எங்கே என்ன வந்திருக்கு, ஒரு லோ நான் மார்க் பண்ணிக்கிறேன், ஒரு ஐடியா கிடைக்கும். இது இம்பல்ஸு, இது கரெக்ஷன் மொமெண்டம். இந்த கரெக்ஷன் மொமெண்டம் தான் நமக்கு மேட்டர். கன்ஃபர்மேஷன் பார்க்குறது இந்த கரெக்ஷன் தான் ரொம்ப தேவைப்படும். அப்போ இந்த கரெக்ஷன் மொமெண்டம் எப்படி வந்திருக்கு, நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சராக வந்திருக்கா இல்லை கேண்டலாக வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா கேண்டில் தான் நமக்கு வந்திருக்கு. ட்ராப்பாக கேண்டில்ஸ் தான் நமக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ப்ராப்பராக கிடையாது. அப்போது இங்கே போயிட்டு நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்ப்போமா கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்ப்போமா கேட்டால் கண்டிப்பாக கேண்டில் கன்ஃபர்மேஷனை பார்த்தாகணும். அங்கே ஸ்ட்ரக்சர் பார்க்க முடியாது, இங்கே ஸ்ட்ரக்சரே கிடையாது. அப்போது ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்க முடியாது நம்ம. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணலாம், கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகே, என்ன கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம், என்ன இங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னா இங்கே ஒரு லாஸ்ட்டாக வச்ச ஒரு பேர் கேண்டில், ஒரு செல் கேண்டில். அந்த செல் கேண்டிலோட ஹையை நமக்கு பிரேக் பண்ணணும். இங்கே உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த ஒரு பேர் கேண்டிலோட ஹை ப்ரைஸை இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போது பையர்ஸ் டாமினேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி பையர்ஸ் டாமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுதான் கேண்டில் கன்ஃபர்மேஷன். லாஸ்ட்டாக வச்ச ஒரு செல் கேண்டில் பை கேண்டில் வந்து டாமினேட் பண்ணணும். அப்படி டாமினேட் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே தான் என்ட்ரி எடுக்க போகிறீங்க. இது கேண்டில் கன்ஃபர்மேஷன் வச்சு எடுக்கிற என்ட்ரி ஸ்டாப் லாஸ் இந்த ஜோன் கீழே, டார்கெட்டு இந்த ப்ரீவியஸ் ஹை. இங்கே 2.5 வருது, 2 போதும் அப்படின்னா இங்கே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ அப்போது இந்த மாதிரி தான் நீங்கள் என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணணும். இது வந்து கரெக்ஷன் மூவுக்கு ஏற்ற மாதிரி கன்ஃபர்மேஷனை மாற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்க்கணுமா இல்லை கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணுமா அப்படின்றத தெளிவாக பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். பிளைண்டாக ஜோனை டேப் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரின்றது எடுக்காது. ஓகேங்களா, ஏன்னா ஜோனை டேப் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜோனில் பையர்ஸ் இருக்காங்களா இல்லை செல்லர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.